இன்றைக்கு நாம் ராஜ்மாவில் சப்பாத்திக்கு எப்படி ரொம்பவே டேஸ்டான கிரேவி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கருகக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. ராஜ்மாவை 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் 8 விசில் போட்டிங்கன்னா நல்லா மெத்துன்னு வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். பச்சை வாசனை போனதும் இதுக்கு தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி. வெங்காயத்தோட அளவு கம்மியாக தான் இருக்கணும், தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி வீதம் மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். ராஜ்மாவில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதுனால நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு அரை கப் அளவு ராஜ்மாவை 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் 8 விசில் விட்டு நல்லா மெத்துன்னு வேக வச்சுருக்கேன். மேஷரில் கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த கிரேவிக்கு நான் 1 கப் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன். கிரேவி நல்லா கொதித்ததும் கஸ்தூரி மேத்தியை தூவி விட்டுக்கலாம். இறக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து இறக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்திக்கு கோதுமை மாவு, மல்டிகிரெயின் கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோவை என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி. இந்த கிரேவியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.